அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நமக்கு கதா கதிர் என்ற பகுதியை இறைவன் என்ன செய்திருக்கிறான்? மறைச்சு வச்சுக்கிறான். அல்லாஹு தாலா மறைத்து வைத்திருக்கிறான். இந்த மறைச்சு வச்சது நிறைய பேருக்கு பிரச்சனை. கலா கதரை பற்றி கேள்வி கேட்டு ஒரு பாடம் நடத்துகிறேன்னா, கலா கதரை பற்றி ஒரு பாடம் நடத்திக்க நிற்கிறேன். ஒரு அவர் பாடம் நடத்தி முடிச்சாச்சு. நான் எனக்கு என்ன திருப்தி என்றால், நம்ம கலா கதரை பற்றி நல்லா ஃபுல்லாக என்ன செஞ்சிட்டோம், விளங்கப்படுத்திட்டோம். அப்போ கேள்வி பதில்ட்டேன். அவர் திருப்பி ஒரு கேள்வி கேட்டார். நான் அந்த பாடத்தை மறுபடி ஃபஸ்ட்லேருந்து என்ன செய்யணும், நடத்துகிற மாதிரி தான் கேள்வி. அப்போ அந்த நேரத்தில் தான் நம்ம உணர்ந்து கொள்கிறோம் என்னென்னா, நம்ம விளக்கம் சொல்லியெல்லாம் இதை என்ன செய்யலாது, இதை ஒரு நாளும் முடிக்க முடியாது. இப்போ அல்லாஹு தாலா தான் ஒருத்தன் நரகம் போகணும்னு என்ன செஞ்சுக்கிறான், நாடி இருக்கிறான்னு அதில் சொல்லுவோம். அவனாத்தான் நரகத்தை சாய்ஸ் பண்ணுறான்னு என்ன செய்வோம், அதே பாடத்தை சொல்லுவோம். நம்ம பாடத்துக்கு 3/4 மணித்தியால் விளங்கப்படுத்திட்டு இருப்பான், அவர் அதை இடத்தை தாண்டிக்க மாட்டார். அது எப்படி இது ரெண்டும்? அந்த பாடம் முடிஞ்சோடனே கேள்வி கேட்போம், அதில் பாடம் முடிஞ்சோடனே இது கேள்வி. அப்போ நம்ம அதுக்கு தான் விளக்கமெல்லாம் என்ன செஞ்சிருப்போம், சொல்லியிருப்போம். முடியாது, மனிதனால் அந்த இடத்துல என்ன செய்ய முடியாது, அந்த கன்ஃபியூஷனை தீர்க்க முடியாது. எத்தனையோ பேர் நிறைய புக்கெல்லாம் போட்டிக்கிறான், பெரிய எந்த அளவுக்கு இப்னு தைமியா அந்த நீங்கள் அதை ஃபுல்லாக படித்து முடித்தால் இந்த பிரச்சனைக்கு என்ன செய்யலாது, உங்களால் பதில் காண முடியாது. அப்படி என்றால் கலா கதிர் என்பது இறைவனுடைய மிகப்பெரிய ஒரு சிர், இறைவனுடைய மிகப்பெரிய ஒரு ரகசியம் அல்லாஹு தாலா மறைத்து வைத்திருப்பது. இதை பொறுத்த வரைக்கும் முஸ்லீம் அல்லாதவங்க சொன்னால் இது ஒரு அரியணமாகவும் என்னது ஒரு தலைவிதி என்று சொல்கிறது மாதிரி. அப்படி இஸ்லாம் அப்படி சொல்லலை. நீ என்ன நாசமாக போனாலும் உன்னோட தலைவிதி தான் இஸ்லாம் என்ன செய்யலை, சொல்லலை. முயற்சி எடுக்க சொல்லுது, அதுக்கான வேலையெல்லாம் சொல்லுது, அது ஒரு பகுதி. மற்றவர்கள் சொல்வது போன்ற தலைவிதி என்கிற தலைவிதி என்ற வார்த்தை எதுக்கு வருது? உன்னோட தலைவிதி நல்லதுக்கு யாரும் யூஸ் பண்ணுறது இல்லை. தலைவிதி என்றைக்காவது நல்லதுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்களா? ஒருத்தர் முன்னேறிட்டார், அதாவது அவன்கிட்ட தலைவிதி அப்படி சொல்லிப்போமா? இல்லை. எவனா கீழே விழுந்தா தான் அதை என்ன செய்வோம், அது அவனுடைய தலை நசீபு அல்லது விதி என்று என்ன செய்வோம் சொல்லுவோமே தவிர கலா கதிரை நல்லதுக்கு உபயோகித்தால் குறைவு. ஆனால் கலா கதிர் என்பது ஒரு சிர். அதாவது நீங்கள் கலா கதிரை பார்த்துக்கிறீங்களான்னு கேட்டால் பார்க்கல, ஆனால் உண்மையில் பார்த்துக்கிறீங்க. இப்போ உங்களோட கடந்த காலமெல்லாம் கலா கதிரா இல்லையா, எழுதப்பட்டதெல்லாம் பார்த்தாச்சு. இவ்வளோதான் நம்மளுக்கு அல்லாஹ் தாலா என்ன செஞ்சுக்கிறான், கடந்த காலமெல்லாம் கலா கதிர். ஆனால் இப்போ வரக்கூடிய பகுதி இருக்குது, இன்னொரு 10 வருஷம் நம்ம வாழ போகிறோம்னு வைங்களேன். இந்த 10 வருஷம் வரக்கூடிய பகுதியில் எங்களுக்கு தெரியாது. அல்லாஹு தாலா இதை மறைத்து வைத்திருப்பதை ஈமான் இல்லாதவர்கள் எப்படி வழங்குவாங்க, அல்லது ஈமானில் குறைஞ்சவர்கள் எப்படி வழங்குவாங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனையாக வழங்குவாங்க. ஈமான் உள்ளவர்கள் எப்படி புரிந்து கொள்வார்கள் அப்படி என்று சொன்னால் மிகப்பெரிய ஒரு நியாமத்தாக புரிஞ்சு கொள்வாங்க. நாளை மறுநாள் நீங்கள் மௌத்தாக போகிறது உங்களுக்கு இன்றைக்கே தெரிஞ்சுன்னு வைங்களேன். எப்படி சும்மா தெரிகிறதில்ல, மௌத்தாக வாய்ப்பு இருக்கின்றதில்ல. கதா கதிரில் நீங்கள் நாளை மறுநாள் 4:30 32வது செகண்டில் நீங்கள் என்ன செஞ்சுருவீங்க, மௌத்தாகிருவீங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கு நிம்மதியாக இருக்கணுமா? முடிஞ்சு, அவ்வளோதான். குடும்பம் நிம்மதியாக இருக்குமா? இருக்காது. பிள்ளைகள் இல்லை. நீங்கள் இன்றைக்கு சவுதியில் இருப்பீங்களா? இல்லை. என்ன எக்ஸிட்லாம் அடித்து நாட்டுக்கு போய் சேர்ந்து மவுத்தாகிறதுக்கு ரெடியாக எங்கெங்க நிலம், அதுக்கு தான் நீங்கள் ரெடி. அப்போ டோட்டல் உங்களுடைய ஒரு வீக்கும் எதுக்கு ரெடி ஆகும், நீங்கள் மவுத்து ஒழுங்காக போகணுன்றதுக்கு என்ன செஞ்சிருவீங்க, ரெடி ஆயிருவீங்க. ரெடி ஆகுமா இல்லையா? சந்தேகமே இல்லை. நம்ம எப்போ மவுத்தாகுவோம் என்பது நம்மளுக்கு ஒரு செகண்டில் தெரிஞ்சுன்னா நமது வாழ்க்கை இந்த நேரம் மட்டுமல்ல, நமக்கு நிம்மதியாகவே இருக்க முடியாது. இப்போ அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எங்களுக்கு கதா கதிரை மறைத்தது நல்லதை மறைப்பதற்கல்ல. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், லிகைலா தஸவு அலா மா ஃபாதகும் வலா தஃப்ரஹு பிமா ஆதாகும். உங்களுக்கு கடந்தவைகளை பற்றி நீங்கள் கவலைப்படக்கூடாது என்பதற்காகவும் உங்களுக்கு பெருமை வராமல் இருக்க வேண்டும் என்பதற்காகவும். வேண்டாம், சிலருக்கு என்ன செஞ்சிடும், பெருமை வந்துவிடும். அதில் எழுதுனதுனால தான் உங்களுக்கு வந்துச்சேல, பெருமை அடிக்கிறதுக்கு இல்லை, எதுவுமே என்ன இல்லை என்பதற்காகவும் தான் நான் கதா கதிரை வைத்திருக்கிறேன் என்று சொல்கிறேன். இதே கருத்தை அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த வசனத்தை வச்சு என்ன செய்கிறாங்க, தஃப்சீராக சொல்வதை நம்ம பார்க்கிறோம். எங்களில் இந்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான், மனிதனுடைய இயல்பு என்ன தெரியுமா, மனிதன் ஜஸூ ஆன்னு சொல்கிறான் அல்லாஹ் குர்ஆன். அப்போ நான் ஏற்கனவே உங்களுக்கு அல்லாஹு தாலா நிதானமானவன், மனிதன் அவசரமானவன் சொன்னோம். அல்லாஹு தாலா இன்னொரு இடத்துல மனிதனுக்கு சொல்லக்கூடிய ஒரு சிஃபத்தில் உண்டு தான் ஜஸூஆ, பதறக்கூடியவனாக இருக்கிறான். மனிதன் என்னது, பதறக்கூடியவனாக இருக்கிறான். எப்பயும் பதட்டம் தான், நல்லது நடந்தாலும் பதறுவான். ஒருத்தருக்கு ஒரு பெரிய அமௌண்ட், 1 கோடி என்னது நாட்டில் கிடச்சிட்டேன்னு வைங்களேன், இவர் நிதானமாய்ப்பான்னு நினைக்கிறீங்களா? அல்ஹம்துலில்லாஹ், இவ்வளோ நம்ம பட்ட கஷ்டம் இதுதான், நம்ம நிதானமாக போகல. இங்கே இப்போ அவனுக்கு கிடச்சிட்டேன்டா அவனுக்கு அதுக்கு பிறகு லைஃப்பில் எல்லாமே பதட்டமாக தான் இருக்கும். இப்போ நம்ம அவசரமாக போயிடணும். இன்றைக்கி மச்சான் வீட்டுக்கு வந்திருப்பான், அவன் ஏதாவது சொல்லியிருப்பான், பெரியப்பா வந்திருப்பார், தம்பி வந்திருப்பார், அவர் இது என்ன நடக்க போதோ முதல் வேலை லீவை போட்டுட்டு நாட்டுக்கு போயிடணும். பதட்டம். மனிதனுக்கு ஹைர் நடந்தால் பதற மாட்டான்னு நினைக்க வேணாம். நீங்கள் மனிதனுக்கு என்ன செய்யும், ஹைர் ஒன்று நடந்தால் அப்போ நிதானமாக இருப்பான்னு கேட்டால் இதில் அவனுடைய இயல்பு என்ன தெரியுமா, அல்லாஹு தாலா சொல்கிறேன்டா, அதாவது இதா மஸ்ஸகுல் ஹைரு மனுஆ, நன்மை வந்துட்டா
எப்படி கொடுக்காம இருக்கிறது. இதுதான் அவனுடைய டோட்டல் சிந்தனையிலே ஓடும். என்ன ஓடும்? நல்லது நடந்துட்டா இது எப்படி மற்றவனுக்கு கொண்டு போய் சேர்க்காம இருக்கிறது. நம்ம அப்படி டைரக்ட்லி யோசிக்க மாட்டோம். இன்டைரக்டா எப்படி நம்மளுக்கு முழுசா யூஸ் பண்ணிக்கிறது, இதை நமக்கு முழுமையாக எப்படி யூஸ் பண்ணிக்கொள்வது. அல்லாஹு தாலா சொல்றான், அல்லாஹ்வுடைய ஹசானா இருக்குது, இந்த ஹசானாவுடைய கீ உங்கள்கிட்ட அல்லாஹ் தந்துட்டான். பாருங்க குர்ஆன் வசனம் எப்படி, ஹசானாவுடைய கீ உங்களோட கையில், நிம்மதியாக இருக்க வேண்டியதானே. உங்களுக்கு எல்லாம் போயிருமோன்ற பயம் வந்துருமென்றான், லொஸ்ட் ஆகிருமோ, எல்லாம் முடிஞ்சிருமோ என்று சொல்லி அல்லாஹு தாலா என்ன சொல்றான்னு சொன்னால், அதாவது அல்லாஹ்வுடைய ஹசானாவுடைய கீ கிடைச்சாலும் இது நாளைக்கு முடிஞ்சிருமோ, ஒரு வருஷத்தில் எல்லாரும் எடுத்துட்டான்டா நம்மளுக்கு என்ன மிஞ்சும் என்ற சிந்தனை உங்களுக்கு வந்தே ஆகும் என்றால், அதனால் உங்களுக்கு நிறைய தந்து பிரயோசனம் இல்லை என்றாலா. அல்லாஹ் என்ன சொல்கிறான்னா, உங்களுக்கு இப்போ முழுசாக கொட்டினாலும் உங்களுக்கு அது பிரயோசனம் இல்லை இல்லைன்னு அதான் சொல்கிறான். அல்லாஹ் உங்களுக்கு பிரயோசனம் இல்லைன்றதுக்கு என்ன விளக்கம்ண்டா, இந்த கஜானாவுடைய கீ உனது கையில் தந்தாலும் ஒன்று அப்போ நீ கஞ்சனா தான் இப்பன்றான். கஞ்சத்தனத்தை முழுமையாக ஒழிக்க முடியாது. யார் தனது கஞ்சத்தனத்தை விட்டு பாதுகாக்கப்பட்டாரோ அவர்தான் வெற்றியாளர் என்றால், அவர்தான் வெற்றியாளர். முழுமையாக என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. அப்ப கலா கதிர் என்ற பகுதியை இறைவன் எங்களுடைய அச்சம், பதட்டம் இவைகள் வரக்கூடாது என்பதற்காக இறைவன் என்ன செய்கிறான், நிதானத்துக்காக இறைவன் என்ன செய்கிறான், எங்களுடைய பதட்டமின்மைக்காகத்தான் இறைவன் மறைத்து வைத்திருக்கிறான். அறிவு யாருக்கு இருக்கும்? ஒரு முஃமினுக்கு தான் இருக்கும். ஆனால் இந்த கலா கதிர் எல்லாரும் தலைவிதியின் அடிப்படையில் கெட்டதாகத்தான் என்ன செய்கிறாங்க பார்க்குறோம். நாங்கள் என்ன வார்த்தை சொல்லணும், கதருல்லாஹி வமா ஷாஅ ஃபஅல். எப்பையும் கதிரை ஒருத்தன் தனது வாழ்க்கைக்கு எதிராக யூஸ் பண்ணிக்கொள்ளக்கூடாது. லவ் அன்னி ஃபஅல்து கதா வ கதா லகான கதா வ கதா, இப்படி செஞ்சிருந்தா இப்படி நடந்திருக்குமே, அப்படி செஞ்சிருந்தா இப்படி நடந்திருக்குமே என்றைக்கும் என்ன செய்யக்கூடாது. உங்களுடைய ஷைத்தான் வருகின்ற வாசலை நீங்கள் திறக்க வேண்டாம் சொல்லிட்டு சொல்றாங்க. கதருல்லாஹி வமா ஷாஅ ஃபஅல். எது நடந்தாலும் அல்லாஹ் நாடியதை என்ன செய்யும், நடக்கும் என்கின்ற நம்பிக்கை உருவாக்குவதற்கான கலா கதிர் என்பதை புரியும். எனவே மனிதனுடைய தன்மை பதட்டம், இறைவனுடைய தன்மை யுரீது பிக்குமுல் யுஸ்ர். அல்லாஹு தஆலா உங்களுக்கு இலேசை என்ன செய்கிறான், விரும்புகிறான் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும்.